இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே விசுவாசிகள் நல்லா சம்பாதிச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏங்க அப்படி செய்யாதீங்க, சிம்பிளா வாழுங்க. எளிமையா வாழ்றது இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர். ஆடம்பரமா வாழ்றது சாத்தானுடைய கேரக்டர். ஆடம்பரமா வாழ்ந்தா முடிவில பாதாளம் தான் போகணும், கடைசியில் நரகத்துக்கு தான் போகணும். ஏன் அவங்க அறிக்கை பண்ண மாட்டேன்ட்டாங்க? ஆண்டவராக இயேசுவை அறிந்தவர்கள் ஏன் அதை செயல்படுத்த மாட்டேன்ட்டாங்க? சர்ச்சை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. பண்ணா இல்ல, அவர்கள் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அதனாலதாங்க அதை விட்டு அளவு முடியல. ஆனா உண்மைதானா? உண்மைதான், அது எங்களுக்கு தெரியும் சார். இயேசு தேவகுமாரன் தெரியும் சார், அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு எனக்கு தெரியும் சார். ஆனா எங்களால முடியாது சார். ஏன்பா? எங்களை சர்ச்சை விட்டு நீக்கிடுவாங்கல்ல, அதனால தான். ஏன் நீக்கிடுவாங்க? அறிக்கை பண்ணா நீக்கிட்டா மனுஷன் மதிக்க மாட்டான்ல. இப்ப நாங்க சர்ச்சில் முதல் இடத்துல நாங்க இருக்கிறோம்ல. தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மன்னிக்கணும், ஏன் நகை கலத்த முடியல? நீங்க கலத்துனா தேவன் மகிமைப்படுவார், கலத்தலன்னா மனுஷன் என்ன மகிமைப்படுத்தணும்? என்னை மூலின் வானே, ஒண்ணு இல்லாதவன் வானே. ஆபிரகாம் இல்லாதவன் இல்ல, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் துச்சமா விட்டான். உள்ளவங்க எல்லாம் கலத்தலையா? ஏன் மனுஷரால் வருகிற மகிமை? ஐயோ கலத்திட்டா நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு தேவ ஜனங்கள் பணத்தை ஜாஸ்தி சேர்த்த உடனே ஆடம்பரமான வாழ்க்கை தாங்க வாழ்வாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, எளிமை தேவனுக்குரியது. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுல எப்படி இருப்பாங்க? மனுஷர்கள் பணப்பிரியராய் மாறி போவார்கள். இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிற காரணம் என்ன? கடத்திட்டு வர்றாங்களா, அதை இதுன்னு கடத்திட்டு வர்றாங்க. காரணம் என்ன? பணம். பணம். போதை பொருள் எல்லாம் கடத்தி விற்கிறாங்களே, காரணம் என்ன? பணம். ஏன் கொலை செய்யறான்? பணம். ஏன் கடத்திட்டு போறான்? பணம். பணத்துக்கு மேல பிரியமா இருக்கிறாங்கன்ற. எப்போ? கடைசி நாட்கள்ல. இது கடைசி நாளா இருக்கிறபடினாலே எல்லாருக்குள்ளும் பண ஆசை வந்துருச்சுங்க. எல்லாருக்குள்ளும் வந்துருச்சு. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் எச்சரிப்பை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 18 வாரங்களாக தியானித்து வந்தோம். கடந்த வாரத்திலே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை தியானித்தோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால்
நாம் மற்றவர்களாலே மோசம் போகக்கூடிய நிலைமை உண்டாகும். ஆனால் ஒருவனாலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்த்தோம். அப்போ சாத்தானால் மோசம் போவாங்க, மற்றவங்களால மோசம் போவாங்க, நம்மை நாமே மோசம் போக்கிக்குவோம். சாத்தானால் மோசம் போவது எப்படி என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானிச்சோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். மோசம் போக்கின பிசாசானவன். அப்போ யார் தான் மோசம் போக்குவான்? பிசாசு தான் மோசம் போக்குவான். ஒண்ணு, அது மற்றவங்க மூலம் மோசம் போக்குவான், இது நம்மளை நாமே மோசம் போக்கி வச்சுக்குவான். எப்படி மோசம் போக்குகிறான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன சொல்றார் பவுல்? சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அப்போ சாத்தான் மோசம் போக்குவான். எப்படி செய்தான்? 10வது வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? இப்போ நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள. ஏன் மன்னிச்சேன்? சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்ற. அப்போ சாத்தான் யாரையும் மன்னிக்க விட மாட்டான், யாரையும் மன்னிக்க விட மாட்டான். ஆனா நீங்களும் நானும் யாரையோ ஒருத்தர் நமக்கு தீமையா பேசிட்டாங்க, நடந்துட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, நம்மால மன்னிக்க முடியலைன்னா மோசம் போறோம், சாத்தானால் மோசம் போறோம்னு அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க தயப்படுத்தவர். அவர் மன்னிப்பு நம்ம கேட்டா மன்னிச்சு மறந்துடுவார், மன்னிச்சு பாவத்தை முதுகுக்கு பின்னால போட்டுருவார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அகற்றுவார். நம்முடைய பாவங்களை நினைக்க மாட்டார். வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள் இருக்கும். அப்போ நானோ நீங்களோ மன்னிக்கிற சுபாவம் உள்ளவங்களா இருக்கணும். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணுமா? ஆனா அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் நீங்களும் மன்னிக்கணும். மன்னிக்கிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தானுடைய தந்திரத்துல மாட்டிட்டோன்னு அர்த்தம். சாத்தானுடைய தந்திரத்துல மாட்டிட்டோன்னு அர்த்தம். இதைத்தான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரம் வேதம் சொல்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனம். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இப்போ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே அப்படின்னு இருக்கு. அந்த சுய புத்தி என்ன சொல்லும்? ஐஸ்வர்யன் ஆகணும், ஐஸ்வர்யன் ஆகணும் அப்படின்னு சுய புத்தி சொல்லும். ஆனால் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்பட சாத்தா என்ன நினைக்கிறான்? நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்கிடணும். ஐஸ்வர்யம் பரலோகத்துக்கு போக முடியாது, அதனால நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனால மோசம் போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் தந்தா ஓகே. ஆனா நம்ம ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி இப்படி சம்பாதிச்சிடணும், அப்படி சம்பாதிச்சிடணும், இந்த பிட்காயின் அந்த மாதிரி சீட்டு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி சம்பாதிச்சிடணும், நிறைய எடுத்துடணும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுங்க, ஐஸ்வர்யன் ஆக விரும்புகிற நானும் நீங்களும் விழுந்தோன்னு அர்த்தம். சாத்தான் இன்னைக்கு ஐஸ்வர்யன் ஆக்க விரும்புறான். உதாரணமா சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது 40 நாள் உபவாசமா இருக்கிறாரு. உபவாசம் முடிஞ்ச உடனே சாத்தான் 3 டெஸ்ட் வைக்கிறான். அதுல 3வது டெஸ்ட் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8லிருந்து 10. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன சொல்றான் சாத்தான்?
மலையில உயர்ந்த மலை கொண்டு போயிட்டான். முழு உலகத்தையும் ஒரே நிமிஷத்துல காட்டிட்டான். சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நமக்கு தெரியும், இந்த முழு உலகத்தையும் தருவேன். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், ஆண்டவரை ஐஸ்வர்யவான் ஆக்கி இந்த உலகத்தின் ரட்சிப்பை விட்டு ஜனங்கள் மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக முழு உலகத்தையும் தர்றேன் அப்படின்றான். ஆனா இயேசு என்ன சொன்னாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்ன சொல்றாரு, அப்பொழுது அவர், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை. இங்க அவர் நினைச்சிருந்தா, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவரே அவர் தான், அவர் வச்சிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவன் சொல்றான் பாருங்க, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் என்ன சொல்றான், உங்களுக்கே தந்துடுறேங்க, முழு உலகத்தையுமே தந்துடுறேன், நீங்க என் பாதத்தில் விழுந்து வணங்கிருங்க, அது போதும். ஆண்டவர் சொன்னார், அவர் எளிமையாய் வாழக்கூடியவருங்க. பிறப்பு எளிமை, வாழ்க்கை எளிமை. குடிசையில பிறந்தார், ஓகே. சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவர் எளிமையா வாழ்ந்தார். அவரை ஐஸ்வர்யம் ஆக்கிடணும், முழு உலகத்தையும் கொடுத்துடுறேன், நீங்க என் காலில் விழுந்துருங்கன்னு சொன்னான். ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிட்டார். அவருக்கு ஐஸ்வர்யம் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா இங்க வந்திருக்கிறாரு, வேலையை முடிச்சோன்னு போயிட்டே இருக்க போறாரு, சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாரு. அதனால அவரு அப்பாலே போ சாத்தானார். ஆண்டவராய் இயேசு என்ன சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. என்ன சொல்றாரு, சீஷர்களை சொல்றாரு, அவரை பின்பற்றி வருகிற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்ப அதே அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. எங்க தரித்திரரா இருக்கிற உங்களுக்கு நீங்க பாக்கியவான்கன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லல, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ. என்னால நீங்கள் ஐஸ்வர்யனாகல, நீங்களா பிரயாசப்பட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு இதை டபுளா மாத்திடணும், சீட்டை போட்டுடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நீங்களா முயற்சி பண்ணினீங்க பாத்தீங்களா, ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு, ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு பிரயாசப்பட்டீங்கல்வா, உங்களுக்கு ஐயோ. ஏன், உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. இன்னைக்கு பரிசுத்தவான்களிலே பலர், பாஸ்டர்ஸும் சரி விசுவாசிகளும் சரி, பணத்தை சம்பாதிச்சிடணும், பணத்தை சம்பாதிச்சிடணும், பணத்தை சம்பாதிச்சிடணும். சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறீங்க? ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அதுவே ஐஸ்வர்யம் தானே வரும். ஆனா பணம் பணம் பணம், பணத்தை சம்பாதிச்சிடணும், பணத்தை சம்பாதிச்சிடணும், பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிடுவீங்க? வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். போதும். என்ன சொல்றார் பவுல், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுல எப்படி இருப்பாங்க, மனுஷர்கள் பணப்பிரியராய் மாறி போவார்கள். இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிற காரணம் என்ன? கடத்திட்டு வர்றாங்களா, அதை இதுன்னு கடத்திட்டு வர்றாங்க, காரணம் என்ன? பணம். பணம். போதை பொருள் எல்லாம் கடத்தி விற்கிறாங்களே, காரணம் என்ன? பணம். ஏன் கொலை செய்யறான்? பணம். ஏன் கடத்திட்டு போறான்? பணம். பணத்துக்கு மேல பிரியமா இருக்கிறாங்கன்ற. எப்போ? கடைசி நாட்கள்ல. இது கடைசி நாளா இருக்கிறபடினால எல்லாருக்குள்ளும் பண ஆசை வந்துருச்சுங்க, எல்லாருக்குள்ளும் வந்துருச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது வாசிங்க, யாக்கோபு நிருபம்
5வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். எப்படி? ஐஸ்வர்யவான்களுக்கு தான் நிர்பந்தம் வரும். கழுத்தை நெரிச்சிருவான், காதை அறுத்துருவான், தலையை வெட்டிடுவான். அவங்களுக்கு தான் நிர்பந்தத்தை உண்டாக்குவான். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிடணும். ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை குறித்து அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. என்ன சொல்றாரு? உங்கள் ஐஸ்வர்யம் அழிஞ்சு போகும்பா, வஸ்திரம் பொட்டரிச்சு போகுன்றார், பூச்சி அரிச்சிடும்ன்றார். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். என்ன சொல்றாரு? பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிச்சது. இப்ப பணம் நிறைய வந்தோடனே என்ன செய்வான்? பொண்ணுல போடுவான். இப்ப மண்ணுல போடுறாங்க. அப்படின்னா நிலத்தை வாங்கி போடுவோம், பின்னால நமக்கு உதவும் அப்படின்னு. பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. எப்போ? கடைசி நாட்கள பொக்கிஷத்தை சேர்த்தீங்கல்ல, இந்த பொக்கிஷமாகிய பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்கும்ன்றார். துருப்பிடிக்கும்ன்றார். அது அந்த துரு உங்களுக்கு ரொம்ப சாட்சி சொல்லுன்றார். இன்னைக்கு வரைக்கும் துரு பிடிக்கலமா தெரியல, ஆனா துரு பிடிக்கும். மாம்சத்தை தின்னும். என் சொந்த அக்கா, அவங்க நான் திருச்சியில் இருந்தபோது வந்தாங்க. ஒரு பாஸ்டர் வசனம் சொன்னார், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சிஎஸ்சிக்கு போகாதீங்க, ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போங்கன்னு. நான் ரொம்ப நாளாக சத்தம் போடுவேன் எங்கள் அக்காவை, அங்கே போங்க, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அக்கா நகைலாம் போடும். நான் சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் கத்தருக்குரியது, கழுத்திடு அப்படின்னு. போல சும்மா இல்லை அப்படின்றோம், அப்படின்னு சத்தம் போட்டுரும். ஒரு தடவை போனால் தாலி மட்டும் போட்டுருக்குது, காதில் இல்லை. எங்கள் அக்காவை பார்த்து, அக்கா ரொம்ப சந்தோஷம், காதில் உள்ளதை கலத்திட்டேன், கழுத்தில் உள்ளதை எப்போ கலத்த போகிறேன்? வசனம் கேட்டு காதில் உள்ளதை கலத்திவிட்டேன், கழுத்தில் உள்ளதை எப்போ கலத்த போகிறேன்னா? எங்கள் அக்கா சொல்கிறாங்க, ஏய் போல காது அரிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் உங்களுக்கு கோல்டு அலர்ஜி, அதனால கலத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி எல்லாருக்கும் அலர்ஜி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஐயோ ஐயோ பாருங்களேன். அதாவது அலர்ஜி, அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, பொண்ணு வெள்ளியும் துருபிடித்தும் அதில் உள்ள துரு உங்களுக்கு ரொம்ப சாட்சி, அக்னியை போல உங்க மாம்சத்தை தின்னும். துருபிடிச்சு தின்னுங்க. ஆகையினால சொல்லிட்டு இப்ப 5வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் பூமியிலே சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். சுகபோகத்தில்னா ஆடம்பரத்தில் உழந்தீர்கள். யாருக்கு சொல்றாரு? தேவ ஜனத்துக்கு சொல்றாரு. இன்னைக்கு தேவ ஜனங்கள் பணத்தை ஜாஸ்தி சேர்த்த உடனே ஆடம்பரமான வாழ்க்கை தாங்க வாழ்வாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, எளிமை தேவனுக்குரியது. இப்போ கடைசி நாட்கள்ல பொக்கிஷத்தை சேர்ப்பாங்களாம், சம்பிரமமா வாழ்வாங்களாம், சுகபோகமாய் வாழ்வாங்களாம். வேதம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு இருக்குது. அதுல கொஞ்சம் பட்டியல் போட்டிருக்குது. அதுல 2வது பணப்பிரியராயிருப்பான்னு இருக்கு. 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். என்னவா? தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். 2 வார்த்தை நல்லா கவனிச்சுங்க.
தேவ பிரியராயிருக்க மாட்டார்கள், சுகபோக பிரியராயிருப்பார்கள். அப்படியானால் ஆப்போசிட்டா வருது பாருங்க. சுகபோக பிரியன் தேவ பிரியனாய் இருக்க மாட்டான். இல்லாவிட்டு அப்படி சொல்றேன், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் சுகபோக பிரியனாய் இருக்க மாட்டான். அருமையானவர்களே, சாத்தான் இன்றைக்கு ஐஸ்வர்யவன் ஆக்கி சுகபோகமாய் வாழ வச்சிடணும். இந்த பூமியில உங்க கஷ்டம் இல்லாம சுகபோகமா ஆடம்பரம், சுகபோகம்னா ஆடம்பரம். இதைத்தான் வேதம் என்ன சொல்லுது, வாசிங்க 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6ஆம் வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். என்ன சொல்லுது பாருங்க, சுகபோகமாய் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆடம்பரமாய், என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு சுகபோகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் வேதம் சொல்லுது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு இருக்கிற பேர் தான். செத்துட்டா எனக்கு தான் தெரியும். ஐசியூல ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வென்டிலேட்டர் வைப்பாங்க. வென்டிலேட்டர் தானே அது வைப்பாங்க. அது வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அப்படின்னு இழுத்துட்டு நடக்கும். இப்போ டாக்டருக்கு தெரியும் அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, உயிர் இருக்குடா, உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. ஆனால் டாக்டருக்கு தான் தெரியும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிர் இருக்குதுன்னு பேரு, ஆனா செத்து போயிட்டான். நிறைய பரிசுத்தவான்கள் அப்படி ஆயிட்டாங்க, ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏங்க, நமக்கு தேவைக்கு காரியங்களை வாங்குறதோ செய்யறதோ தவறு இல்லை. ஆனால் பணம் ஜாஸ்தி வந்த உடனே எப்படி ஆடம்பரமா வாழலாம், செய்யலாம், கொள்ளலாம் நினைக்கூடாதுங்க. ஆடம்பரமாய் வாழ்கிறது சாத்தானுடைய கேரக்டர். அவன் நம்மளை என்ன பண்ணிடுறான், மோசம் போக்குறான். ஐஸ்வர்யனாக்கி ஆடம்பரமா வாழ வச்சு நம்மளை மோசம் போக வைக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, தேவன் ஐஸ்வர்யத்தை தருவார். எப்ப தருவார் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனை வராது. ஆனா ஐஸ்வர்யவான்களாக விரும்புறவர்களுக்கு அது ஐயோனர். நாம ஐஸ்வர்யன் ஆயிரணும், சம்பாதிச்சு அதை பண்ணி இதை பண்ணி சேர்த்து, இதை பண்ணி அதை பண்ணி சேர்த்து ரொம்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுக்கணும். ஏங்க, நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் அறிவாருங்க. நான் எப்பவுமே யோசிப்பேன், ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் முன்னால அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைச்சிட்டான். இவங்களை படைச்சார். இவங்களை படைச்ச பிறகு இவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு கேட்டு படைக்கல. ஆனா அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிட்டார். அருமையானவளே, நம்ம குடும்பத்துல நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும், 3 பிள்ளைகள் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்கு வேண்டிய எல்லாமே தந்துடுவார். அதுக்கு வேண்டிய எல்லாமே முதல்ல படைச்சிடுவார். ஆனா இப்ப நாம முட்டி 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 முட்டி, ஐயோ 3 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, ஐயோ நம்ம எப்படி சம்பாதிக்கணுமே, அப்படி சம்பாதிக்கணுமே. எதுங்க, ஏற்கனவே ஆண்டவர் பிளான் போட்டு வச்சுட்டாரு. உங்களுக்கு 2 பிள்ளை தான், 3 பிள்ளை தான், அதுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆட்டை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு. ஆடு குட்டி போடும்னால ஐயோ குட்டி போடணுமே, பாலுக்கு எங்க போறது கவலைப்படாது. குட்டி போட்ட உடனே பால் ஆட்டுல இருந்து வரும். அதோடு மாத்திரமல்ல, குட்டி வளருது. ஐயோ ஆட்டுக்குட்டிக்கு புல்லுக்கு எங்க போவேன் அப்படின்னு கவலைப்படாது. அது பால் மறந்தோடனே புல்லு திங்கிறதுக்கு புல்ல வச்சிருப்பாரு ஆண்டவர், புல்லு வச்சிருப்பார். ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், நிறைய வந்த உடனே சுகபோகமாய் வாழணும் தாங்க ஆசைப்படுவாங்க. சுகபோகமாய் வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா வாழுவான். நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், ஆடம்பரமா வாழணும் தான் பிளான் போடுவான். இயேசு சொல்லுங்க சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது.
அரிதுன்னு அர்த்தம் கஷ்டம். எங்க இந்த வசனம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாத? விசுவாசிகளுக்கு தெரியதான் செய்யும், கட்டாயம் தெரியும். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க ஐஸ்வர்யன் ஆகணும் தானே பிளான் போடுறாங்க. ஐஸ்வர்யன் ஆகணும் தானே பிளான் போடுறாங்க. ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, ஆனால் சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழணும். சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆபிரகாமுக்கு பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி இருந்தது. அவனோ பூமியில அந்நியரும் பரதேசியமா இருந்துட்டு போயிட்டான். பூமியில அவன் நினைச்சான் அனுபவிக்கலாம், எல்லாம் அனுபவிக்கலாம். இங்க மல்கியா தீர்க்கதரிசனம் சொல்லும், நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவையோ வெறுத்தேன் என்பார். யாக்கோபை சிநேகித்தவர் தான், ஆனா மீகாவில் சொல்லுவாரு யாக்கோவுடைய அரண்மனைகளையும் அவனுடைய மேன்மைகளையும் நான் வெறுக்கிறேன். அப்பா இருக்கிற வரைக்கும் கூடாரத்தில் இருந்துட்டான். எப்படா சாவாரு அப்படின்னு நினைச்சானா நம்ம தெரியல. ஏன்னா அவனுக்கு ஆஸ்தி பூமி தாங்க கூடாது ஆஸ்தி. ஆபிரகாமுக்கு அதை கட்ட முடியும், ஆனால் எளிமையா வாழ்ந்துட்டு போயிட்டான். ஆனா வேதம் சொல்றது நல்லா கவனிங்க, யாக்கோபு சிநேகித்தார், ஆனால் அவனுடைய மேன்மையையும் அவனுடைய அரண்மனையும் நான் பாதிக்கிறேன். நிறைய வசதி இருக்கிறதுனால நல்ல மேன்மையான காரியங்களை வச்சுக்கிட்டான், அரண்மனையும் கட்டிவிட்டான். அரண்மனைகள்னு இருக்கும், இருக்குது கட்டுறான். அப்படி இல்லைங்க, நீங்களோ நானோ எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் சிம்பிளா வாழ பார்க்கணும், எளிமையா வாழ பார்க்கணும். இப்போ பிரியாணி என்னாலும் சாப்பிட்டாவும் சரியா கெட்டு போயிடும். என்னைக்காவது சாப்பிடல, எனக்கு துட்டு நிறையா இருக்குது, நான் அதைத்தான் சாப்பிடுவேன், என் பிள்ளைகளுக்கு அதைத்தான் கொடுப்பேன், அப்படிலாம் வாழக்கூடாது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சிம்பிளாக இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் சிம்பிளாக இருக்கணும். துட்டு வந்தோடனே ட்ரெஸ்ஸிங் தான் ஃபஸ்ட் மாறும். ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட சொல்லும், உலகம் எப்படி போடுதோ அப்படி போடணும்னு சொல்லும். அதுதான் வேண்டானார் ஆண்டவர். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். என்னமா இப்போ ஐஸ்வர்யன் ஆக்க வேணும்னு சொல்லி விரும்புறது சாத்தான், அவங்கள வஞ்சித்து ஐஸ்வர்யன் ஆக்கிறோன்னு. இப்ப இந்த ஐஸ்வர்யங்கள் எங்க விழுகிறாங்கன்னு பாருங்க. ஐஸ்வர்யங்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டில அழிவில் அமர்த்துகிற மதிகேடு சேதமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார். ஏன் இந்த இச்சைகளிலே விழுந்தார்கள்? ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பினாங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு சொல்லி விரும்பினாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட சேதத்தை உண்டாக்கக்கூடிய பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். அருமையானே, ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்படாதீங்க. அது சாத்தான் உங்களை கண்ணில மாட்ட வைக்கிறான், உங்களை மோசம் போக்குறான். ஐஸ்வர்யம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யன்ஸ், ஈசாக்கு ஐஸ்வர்யன்ஸ், சிம்பிளா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆடம்பரம் வந்து சாத்தானுக்குரியதுங்க, எளிமை வந்து ஆண்டவருக்குரியது. சாத்தான் எப்படி மோசம் போக்குறான் பாருங்க, வாசிங்க 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ பவுல் சபையை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வாஞ்சிச்சிருக்கிறார். கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து. அதனால தேவ வைராக்கியமான வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார்.
எப்போ ஒரு ஊழியக்காரன் வைராக்கியமா இருப்பான் தெரியுமா? சபையை ஆண்டோடைய வருகையில் நிறுத்திடணும், மனவாட்டியா நிறுத்திடணும்னு நினைக்கிற ஊழியக்காரன் தான் தேவ வைராக்கியமா இருப்பான். அப்படி இருக்கக்கூடியவன் என்ன சொல்றான் பாருங்க சபையை பார்த்து. 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு வேதம் சொல்லுது? ஆகிலும் நான் உங்களை கற்புள்ள கன்னியா கிறிஸ்துவின் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு தேவ வைராக்கியம் ஒன்று இருக்கேன் சொல்லிட்டு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஏவாளை சாத்தான் தந்திரமா வஞ்சித்தான். அந்த தந்திரம் அவளுக்கு தெரியாது. அவளை தேவ சமூகத்தை விட்டு விலக்கணும். அந்த தந்திரத்தினால்தான் அவளை வஞ்சித்தான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்படியா? நான் என்ன, சாத்தான் அவளை ஏமாத்திட்டான். அப்படியே சாத்தான் உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலக்கிடுவானோன்னு பயப்படுறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை, இவன் என்ன எண்ணத்துல சபையை வளர்க்குறான்? கற்புள்ள கன்னியா கிறிஸ்துவ ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனா ஒரு பயப்பட்டு சபைக்கு சொல்றாரு, எப்பா சாத்தானால மோசம் போக பிடிக்க எச்சரிக்கையாங்க. ஏன்னா அன்னைக்கு சர்ப்பம் தந்திரத்தினால ஏவாளை ஏமாத்தி தோட்டத்தை விட்டே வெளியே போய் வச்சுச்சு. இப்போவும் சாத்தான் தந்திரம் பண்றான். எப்படி தந்திரம் பண்றான்? உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலக்கிடுவான். அதனால பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலக்கிடுவான். அது அவனுடைய தந்திரம். அப்படியானால் தமிழ்ல இப்படி இருக்குது. நிறைய பேருக்கு இது அர்த்தம் தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு தெரியாது. இங்கிலீஷும் சேர்த்து படிச்சாதான் தெரியும். அதுல என்ன இருக்குது பாருங்க. So your mind should be corrupted from the simplicity that is in Christ. Your mind should be corrupted from the simplicity that is in Christ. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள எளிமை நின்று உங்கள் மனம் விலகி கரப்ட் ஆயிருமோன்னு பயமா இருக்குது. யாரு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட எளிமையிலிருந்து விளக்குறது? சாத்தான். நான் உங்களை கற்புள்ள கன்னிகா கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா சாத்தான் என்ன நினைக்கிறான்? ஏவாளை ஏமாத்தி விட்டான். உங்களை ஏமாத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. எப்படி ஏமாத்துவான்னு நான் சொல்றேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கிடுவான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய எளிமையிலிருந்து உங்க மனசை விலக்கி ஆடம்பரமாக்கிடுவான். வைராக்கியம் கொண்ட சபையை குறித்து வைராக்கியம் கொண்ட ஊழியக்காரர் சொல்றாருங்க, ஐயோ நீங்க எளிமையா வாழ்றதை விட பணக்காரனை மாத்திருவான், ஆகவே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி. அது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். சபை பணக்காரர் ஆகணுங்கிறது இல்லைங்க, சபை பரிசுத்த ஆகணுங்கிறத முக்கியம். இன்னைக்கு நிறைய சபைகள்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார், உனக்கு நன்மை அதை தருவேன்கள். நல்லதுதான் இருக்கட்டும். உனக்கு பிளைட் வேணுமா? கேளு, ஆண்டவர் தர வல்லவர். உலகத்தானே பிளைட் வச்சிருக்கான், நான் பிளைட் வச்சா தப்பா? உலகத்தானே ஆடி கார் வச்சுக்கான், நான் வச்சா தப்பா? ஏங்க தப்பு இல்லைங்க. ஆனா உனக்கு என்ன எண்ணத்துல வச்ச? 4 பேருக்கு மத்தியில ரொம்ப நம்மளை மதிக்கணும், பெரிய ஆளா நினைக்கணும், அதுதானே? அங்கதான் பிரச்சனையே, அங்கதான் பிரச்சனையே. நீ ஆடம்பரமா இருக்குன்னு நினைக்கிற. இயேசு கிறிஸ்துவினுடைய எளிமையிலிருந்து நீ உன்னை மனசாத்த அவனை விளக்கிட்டான். அருமையானவளே, நல்ல கவனமா கேட்டுங்க. எளிமை தேவனுக்குரியது, ஆடம்பரம் சாத்தானுக்குரியது. இப்ப ஐஸ்வர்யன் ஆன உடனே என்ன செய்ய வைப்பான்? ஆடம்பரமா வாழ வைப்பான்.
அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஐஸ்வர்யம் வர்றது தப்பு இல்லை, ஐஸ்வர்யம் ஒருத்தருக்கு இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா சிம்பிளா இருக்கும். ஆனா சாத்தா என்ன பண்ணுவான், அடே உனக்கு தான் எல்லாம் இருக்குட, வசதியா இருக்குல்லட, வாழுடா ஜாலியா, என்ன வேணுமோ வாங்குடா, இந்த உலகத்துல ஆடம்பரம் ஆயிடுற, அடே அதுக்கு தானே பிரச்சனை, அதான் பிரச்சனை. நிறைய பரிசுத்தவான்கள், ஈவன் ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகளும் சரி எளிமையா வாழ்றது விரும்பலைங்க. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இப்படி சொல்றேங்க, ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ 10 கார் இருக்குது, 10 பங்களா இருக்குது, 10 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனா ஒரு மனுஷன், ஏழை மனுஷன், அவனுக்கு எதுவும் இல்லை, இவன் பரிசுத்தமா வாழ்றான். இந்த 10 ஏக்கர் நிலத்தை வச்சு 10 கார் வச்சு 10 பங்களா வச்சு பரலோகத்துக்கு போக முடியுமாங்க? போக முடியாது. இதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் பிரதர், அதனால தான் நான் பிரதர் இப்படி இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஐஸ்வர்யம் வரும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆடம்பரமா வாழ விட மாட்டார், ஆடம்பரமா வாழ விட மாட்டார். இன்னைக்கு ஐஸ்வர்யம் வந்த உடனே ஆடம்பரமா வாழும் தான் நினைக்கிறாங்க. ட்ரெஸ் நல்லது போட்டுங்க, ஆனா சிம்பிளான ட்ரெஸ்ஸை போடுங்க. ஆடம்பரமா அடிக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு, இந்த உலக ஃபேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு அது போறதுக்கு என்ன, எதனால? சாத்தா அவங்களை ஏமாத்திட்டான்னு அர்த்தம், ஆடம்பரமா ஆக்கிட்டான்னு அர்த்தம், மோசம் போக்கிட்டானே. எச்சரிக்கையா இருந்தேன். 1 தீமோத்தேயு எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம், சொல்றேன். 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். கடைசி நாட்களே பொக்கிஷத்தை சேர்த்துவிட்டார். ட்ரெஷர் ட்ரெஷர் பொக்கிஷம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இப்ப என்ன சொல்றாரு பவுல் தீமோத்தேயுட்ட சொல்லி, தீமோத்தேயு சபைக்கு சொல்லுப்பா, ஸ்திரீகள் மயிரை பின்னுதலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க வேணான்னு சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. சொல்லிட்டு தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஓகே, இப்போ மேல சொன்ன வசனம் பாத்தீங்களா, பொண்ணுனால வெள்ளினால இந்த வஸ்திரத்தினாலன்னு சொல்லி, அது தகுதியானதல்ல, அது தகுதியானதல்ல. ஆனா எது தகுதியான வஸ்திரம்? ஒரு பரிசுத்தவாட்டினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவபக்தி உள்ளவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் அலங்கரிக்கணும். தகுதியான வஸ்திரங்க இருங்க. பணம் வந்த உடனே ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் யார் போடுவா தெரியுமா? உலகத்தான், உலகத்தான் தான் போடுவான், அவ தான் போடுவா. ஆனா ஸ்திரீகள் என்ன செய்யணுமா? வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரியாமல் இப்படி அலங்கரிக்க வேண்டும்னு சொல்றேன். ஓகே, வச்சுக்கோ. இது பவுல் சொன்னது. பேதுரு என்ன சொல்றார் பாப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது 4வது 5வது வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். நல்லா கவனிச்சுங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இது நமக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. இது அந்த பிளாக் கீஸ் போடுவாங்க தெரியுமா, சுருட்டி 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 சுருட்டி, அது மாதிரிலாம் சுருட்டக்கூடாதான். பொன்னாபரணங்களை அணியக்கூடாதான், உயர்ந்த வஸ்திரங்களையும் அணியக்கூடாதான். இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது அப்படின்றார். ஓகே, சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாப்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்ப அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம், அமைதலுள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், இதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. இது இருக்கக்கூடாது, அது இருக்கணும்.
ஆனா இன்னைக்கு உலகத்துல அது இல்ல. எது இல்ல? காதல காலத்துல இல்ல, இருக்க வேண்டியது இல்ல. என்ன இல்ல? அமைதல் உள்ள ஆவி இல்ல, மறைந்திருக்கிற கோணம் இல்ல, சாந்தம் கிடையாது. அப்படி ஆயிப்போச்சு. ரெண்டும் இருக்கணும். 8 நாளும் 12 தான், 1 இருக்கணும், 2 இருக்கணும். நான் 1 எழுதிட்டேன் சார், இப்ப 2 எழுதுனாந்தாப்பா மார்க்கு. இந்த புறம்பான அலங்கரிப்பு வேணாம், உள்ளான அலங்கரிப்பு வேணும். இது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டு சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. 3ஆம் அப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். என்ன சொல்றாரு? இப்படியே, நல்ல கவனமா கேட்டுங்க, இப்படியே தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எப்படியே அலங்கரித்தார்கள்? இப்படியே அலங்கரித்தார்கள். எப்படி அலங்கரித்தார்கள்? வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்காமல் சாந்தமா அமைதியுள்ள ஆவியோடு கூட இருந்து அந்த அலங்காரத்தை வச்சுக்கிட்டாங்க. புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சு அலங்கரிச்சாங்க. அப்போ சாராளுக்கெல்லாம் சொத்து நிறைய இருந்துச்சு. அவெல்லாம் அப்படித்தான் இருந்திருப்பாளா? சொத்து நிறைய இருந்தாலும் குடிசையில் இருந்தாங்க, கூடாரத்தில் இருந்தாங்க. நீங்க சொல்லுவீங்க, ரெபேக்காவுக்கு போட்டு கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு அனுப்பிச்சாங்க, இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல. இவ்வளோ போட்டுக்கிட்டா எல்லாம் இவ்வளோ போட்டா ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து அடங்கிடுச்சா? நீ போடாதம்மா, நான் போடல போ. இப்படியே எப்படியே புறம்பான அலங்கரிப்பு கூடாது, உள்ளான அலங்கரிப்பு கூடும் சொல்லி இப்படியே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார். எங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிதாங்க இருந்திருக்கிறாங்க. நம்ம அசம்ஷன், ஏன் அவன் பூமி தாங்க கூடாத ஆஸ்தி வச்சிருந்தான். ஈசாக்கு மனைவி ரெபேக்காவுக்கு நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனான். அப்ப நகையெல்லாம் போடாமலா இருந்திருப்பாள்? போடலன்னு தான் போட்டுக்குது இல்லை. இப்படியே பூர்வத்திலே தேவனத்தில் நம்பிக்கை இந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்கள் இப்படியே அலங்கரித்தார். இப்படியே அலங்கரிச்சாங்க. புறம்ப அலங்கரிப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு சிம்பிளா இருந்தாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது பேதுரு சொன்னது, அது பவுல் சொன்னது. ரெண்டும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்களா? இல்ல இது யார் சொன்னது? பேதுரு தன்னுடைய விருப்பத்தை ஜனங்களுக்கு சொன்னானா? பவுல் தன்னுடைய விருப்பத்தை சபைக்கு சொல்லும்படி தீமோத்தேயுக்கு சொன்னானா? எப்படி? இவங்க விருப்பத்தை சொன்னாங்களா? இல்லைங்க. இது யார் சொன்னதுன்னு நான் சொல்றேன் பாரு, வாசிங்க, உங்களுக்கு தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரை நோக்கி? 11 சீஷர்களை நோக்கி. 12ல 1 மைனஸ், மீதி 11 ஒரு மலையில இருக்காங்க. அவர்களை நோக்கி சமீபத்தில் வந்துட்டார், பக்கத்துல வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இப்ப சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து விட்டுருங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். நான் சொன்னதுதான் நீங்க சொல்லணும். இப்ப இயேசு சொன்னது யாரும் சொன்னது? பிதா சொன்னதுங்க. இதை இப்படியே வச்சுங்க,
யோவான் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? நான் சுயமாய் பேச மாட்டேன், சொந்தமா பேச மாட்டேன். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்போ உபதேசித்தது அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஏன் பிதா சொன்னபடியே பேசுறாருன்னு சொல்லுங்க. அவருடைய கட்டளையில நித்திய ஜீவன் இருக்கிறது. வசனத்துல நம்ம பேசுறது ஒண்ணுமே கிடையாது. அவர் பேசுறது, பிதா சொல்லி தந்த வசனத்துல நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவே பிதா சொன்னபடியே பேசுறேன். ஓகே, இப்ப அதைத்தான் சொன்னாரு. மறுபடி மத்தேயுக்கு வாங்க, 28-20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கன்றாரு. அப்போ ஆண்டவர் கட்டளை இட்டதெல்லாம் யாருடையது? பிதாவுடையது. அதைத்தான் உபதேசம் பண்ணாங்க. இயேசு சொன்னாரா? இயேசு நகை போடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் கேட்பாங்க. எங்க அவர் சொல்லாததை பவுலோ பேதுருவோ சொல்லல. சிலர் சொல்லுவாங்க, இளையகுமாரன் திரும்பி வரும்போது அவனுக்கு விலை வந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்க, மோதிரம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் போடலாம். ஏங்க அது ஓமை. ஓமையை உபதேசமா போதிக்க கூடாது. ஓமையை உபதேசமாய் போதிக்க கூடாது. அப்படி போதிச்சா தப்பா நடந்துரும். சும்மா உதாரணம் சொல்லட்டுமா? திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன்னு சொன்னார். இது ஓமை. அப்படியே பிரசங்கம் பண்ணா இயேசுவை திருடன் ஆக்கிடுவாங்க. அது ஓமைங்க. பிணை எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும்னாரு. பிணை இருக்கிற இடத்துல கழுகு கூடும். அப்படியே நான் வரும்போது எல்லாரும் வருவாங்கன்னாரு. அப்ப பிணம் இயேசு, கழுகுகள்லாம் மனுஷர் சொல்லுது. அப்ப இயேசு பிணமா? ஓமையா தான் சொல்லணும். உமைக்கு அர்த்தத்தை சொல்லலாமே தவிர உபதேசமா டீச் பண்ணிடக்கூடாது. என்னைக்கும் டீச் பண்ணிடக்கூடாது. அப்ப தகப்பன் மோதிரம் போட சொன்னார். நம்ம மோதிரம் போடலாங்க. யார் சொன்ன உங்களுக்கு? அப்படி சொல்லலையே. ஆண்டவர் சொன்னார் என்னைக்கும் மோதிரம் போடுங்கன்னு. அது ஒரு உதாரணத்தை சொல்றார். ஆகவே உதாரணத்தை உதாரணமா தான் சொல்லணுமே தவிர அதுக்கு அர்த்தத்தை சொல்லாமே தவிர நீங்க உதாரணத்தை உபதேசமா மாத்திடக்கூடாது. உபதேசமா மாத்திடக்கூடாது. சரி, இப்ப சொன்னது யாரு? இயேசு. இயேசுவுக்கு சொன்னது யாரு? பிதா. இயேசு சொன்னதுதான் பவுல் சொன்னார், வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்காது. இது பவுலோ பேதுருவோ சொன்னதில்லை, தேவன் சொன்னது. தேவன் சொன்னது. ஏன் இன்னைக்கு சாத்தான் அப்படி அவங்களை ஏமாத்தி வச்சுட்டான் பிரதர்? ஏமாத்திட்டான். நல்ல கவனிங்க, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்ன சொல்றாரு? அப்பொழுது, இந்த பாயிண்ட் கொஞ்சம், அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான் அப்படின்னாரு. ஏன் சத்தம் போட்டு சொன்னாரு? அப்பொழுது சத்தமிட்டார். எப்பொழுது சத்தமிட்டார்? அப்பொழுது சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். அப்பொழுது சத்தமா சொல்றாரு. ஏன் சொன்னாரு? வாசிங்க இப்ப 42, 43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகளிலும் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க.
அத செயல்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, அறிக்கை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, சர்ச்சை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, புறம்பாக்கிடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அறிக்கை பண்ண மாட்டேன்ட்டாங்க, செயல்படுத்த மாட்டேன்ட்டாங்க. தெரியுமா? தெரியும். இயேசு தேவகுமாரன் தெரியுமா? தெரியும். அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மை. தெரியும். அப்புறம் ஏப்பா செய்ய மாட்டீங்க? ஐயோ, எங்களை சர்ச்சை விட்டு விலக்கிடுவாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, ஏன் அப்படி செஞ்சாங்க? அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனமா கேட்டுங்க. ஏன் அவங்க அறிக்கை பண்ண மாட்டேன்ட்டாங்க? ஆண்டவராக இயேசுவை அறிந்தவர்கள் ஏன் அதை செயல்படுத்த மாட்டேன்ட்டாங்க? சர்ச்சை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. பண்ணா இல்ல, அவர்கள் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அதனாலதாங்க அதை விட்டு அள முடியல. ஆனா உண்மைதானா? உண்மைதான். அது எங்களுக்கு தெரியும் சார். இயேசு தேவகுமாரன் தெரியும் சார். அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு எனக்கு தெரியும் சார். ஆனா எங்களால முடியாது சார். ஏன்பா? எங்களை சர்ச்சை விட்டு நீக்கிடுவாங்கல்ல, அதனால தான். ஏன் நீக்கிடுவாங்க? அறிக்கை பண்ணா. நீக்கிட்டா மனுஷன் மதிக்க மாட்டான்ல. இப்ப நாங்க சர்ச்சில் முதல் இடத்துல நாங்க இருக்கிறோம்ல. தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மன்னிக்கணும், ஏன் நகை கலத்த முடியல? நீங்க கலத்துனா தேவன் மகிமைப்படுவார், கலத்தலன்னா மனுஷன் என்ன மகிமைப்படுத்தணும்? என்னை மூலின் வானே, ஒண்ணு இல்லாதவன் வானே. ஆபிரகாம் இல்லாதவன் இல்ல, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் துச்சமா விட்டான். உள்ளவங்க எல்லாம் கலத்தலையா? ஏன் மனுஷரால் வருகிற மகிமை? ஐயோ, கலத்திட்டா நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்மளை என்ன நினைப்பாங்க? தேசமோ நம்ம சொந்தக்காரங்களோ ஐயோ ஐயோ நம்மளை வித்தியாசமா பேசுவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்ப மதிப்பே எதனால தான் வருது? நகைனாலியா? எங்க சொந்த அண்ணன் மகளுக்கு கல்யாணம். எங்க அம்மா எழுதியிருந்தாங்க லெட்டர், மகனே கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க, ஆனா ஒண்ணு, இங்க எல்லாரும் நகை நட்டுமா போட்டு பட்டு புடவை கட்டி அப்படி வருவாங்க. நீ மட்டும் உன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஒன்றும் இல்லாம சிம்பிளா வருவ. கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் வந்துருங்கன்னு நினைச்சாங்க. நான் சொன்னேன், நான் அடுத்த லெட்டர், அப்பெல்லாம் லெட்டர் தானே, இப்போ நகைனால தான் எங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளேயோ உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அந்த மரியாதை எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட மரியாதை தேவையில்லை. நான் கல்யாணத்துக்கு வரலன்ட்டு எழுதிட்டேன். ஒரு ஐயோ தெரியாம எழுதிட்டேன், நீ வந்துரு, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. நான் அடுத்த லெட்டர் போட்டேன், நான் வந்தேன், நீங்க யாரும் அவளை பார்த்து ஒன்றும் கேட்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீ வந்துருப்பா வந்துருன்னுட்டாங்க. போனவமா இல்லையோ என் ஒய்ஃப் என் பிள்ளைகளையும் பார்த்துட்டு, என்ன ஏன் அழுறீங்க, ஏன் அழுறீங்க? அழலப்பா அழுவ. எங்க சொந்தக்காரங்க வருவாங்க, எல்லாம் பட்டு பட்டுன்னு கட்டி கொத்து கொத்தா போட்டுட்டு வருவாங்க. என்னக்கா உங்க மருமகா இப்படி இருக்கிறா, என்னம்மா சொல், எதுக்கு அழுறீங்க, எதுக்கு அழுறீங்க? அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போட்டாதான் மரியாதைன்னு நினைக்கிறாங்க, இதை போட்டாதான் மகிமைன்னு சொல்றேன். அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. அதிகாரிகளில் மனுஷருடைய மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். எதை விட? தேவனால் வருகிற மகிமை விட மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்புறாங்க. அதனால்தான் அந்த வசனத்தின்படி வாழ முடியல அந்த அதிகாரிகளுக்கு. இன்னைக்கும் ஆவிக்குரிய பெண்களுக்கு ஏன் இந்த வசனத்தின்படி கலத்த முடியல? மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்புறாங்க. போட்டாதான் மகிமையா, போட்டாதான் மரியாதை அப்படின்னு சொல்லி அதனால போட்டிருக்காங்க. இப்ப பாருங்களேன், லூக்காளுன சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். நீங்க மனுஷருக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானசானத்தவங்க, பரிசுத்தாவி பெற்றவங்க,
நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம்னு சொல்லி நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள், உண்மைதான். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. தங்கம் போட்டாதான், காதுல கழுத்துல போட்டாதான் மேன்மைன்னு நினைக்கிறீங்க, எண்ணுறீங்க. அது தேவனுக்கு அருவருப்புன்னு சொல்றாரு. ஆனா மனுஷருக்கு முன்பா நீதிமான்களா காட்டுறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானம் சார்ந்திருக்கோம், அபிஷேகம் பெற்றுக்கோன்னு காட்டுறீங்க. ஆனா மனுஷருக்கு முன்னால இதெல்லாம் போட்டாதான் மேன்மைன்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன் அது அருவருப்புன்றார். அது தேவனுக்கு அருவருப்புன்றார். சரி, இப்போ இயேசு வராருங்க வச்சுக்குவோம். என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இயேசு வருவார், நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். யார் ஒருவர் இயேசுவ ஜீவன் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் தான் இயேசுவை சந்திக்க முடியும் மகிமையில. கிறிஸ்து எனக்கு உயிர் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் சந்திக்க முடியும் சொல்லிட்டு, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். ஆகையினால விபச்சாரத்தை உண்டு பண்ணுகிற அவயத்தை அழிச்சிரு, அசுத்தத்தை உண்டு பண்ணுகிற அவயத்தை அழிச்சிரு, மோகத்தை உண்டு பண்ணுகிற அவயத்தை அழிச்சிரு, துர்ரீச்சையை உண்டு பண்ணுகிற அவயத்தை அழிச்சிரு, விக்கிரக ஆராதனை அழிச்சிருன்னு சொல்லல, விக்கிரக ஆராதனையான பொருளாசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழிச்சுங்க. அப்போ பொருளுக்கு மேல ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுங்க, வாட்ச் கட்டுறீங்க, நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், டைம் பார்க்கறது கட்டுறீங்க. ஏன் மோதிரம் போட்டீங்க? ஏன் வளையல் போட்டீங்க? ஏன் காதுல கம்மல் போட்டீங்க? ரீசன் வேணும்ல, ரீசன் வேணும்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயம். அப்போ பொருளுக்கு மேல ஆசை உண்டானால் விக்கிரக ஆராதனை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமன் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஐயோ, பிள்ளைகள் தான், பிள்ளைகள் தான், ஆனா கீழ்ப்படியாத பிள்ளைகள். அதனால என்ன வருதான்? தேவ கோபாக்கினை. அந்தி கிறிஸ்து நாள்ல அவங்க சிக்கிரும். அவங்க பறக்க மாட்டாங்க, அவங்க பறக்க மாட்டாங்க. அந்தி கிறிஸ்து நாள்ல அவங்க சிக்கிடுவாங்க. இன்னும் விவரமா சொல்றேன், சப்போஸ் வெள்ளி வச்சுக்கிட்டு பொண்ணை வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் எனக்கு வேணும்னு இருந்தா இயேசு வந்தா பறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப அவங்க வச்சிருந்த வெள்ளியும் பொண்ணு என்ன ஆச்சு பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 7வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய ஒன்னொன்னா வாசிப்போம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே. கர்த்தருடைய சினத்தின் நாள் எதுங்க? அந்திகிறிஸ்து நாள். அந்திகிறிஸ்து நாள் கர்த்தருடைய கோபாக்கினை நாள். அந்த சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அந்த கோபாக்கின நாளில அவங்க வச்சிருந்த வெள்ளியோ பொன்னோ அவங்கள விடுவிக்காது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. அதனால் அவர்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவதில்லை. தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலா இருந்தது. எது அக்கிரமம்? வெள்ளியும் பொண்ணும் வச்சிருந்தது அக்கிரமன்றார். அவர்கள் அக்கிரமமே அவளுக்கு இடரலா இருந்தது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை. அவருடைய சிங்காரத்தின் மகிமை நல்லா கவனமா கேட்டுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தைக்கென்று வைத்து பெருமைக்காக.
என் கையப்பார், என் கழுத்தப்பார், என் காதப்பார், என் விரலப்பார், அகந்தைக்கென்று வைத்து அதிலே அருவருக்கப்படத்தக்கதும் சீ என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு அது பண்ணினார்கள். என்னங்க காரியங்களின் விக்கிரகங்கள்? மோல்டிங் ஐட்டமா? ஆங்கில வேதாகமத்தின் படி மோல்டிங் ஐட்டம். அந்த இதெல்லாம் மோல்டிங் ஐட்டத்தில் செஞ்சாங்க பார்த்தீங்களா? வளையல் செஞ்சாங்களே, இப்போ இதெல்லாம் எப்படி உண்டு பண்ணிக்கிறாங்களாம். அது வேண்டாத வெறுப்பாயிருமா அவர்களுக்கு. அங்க போனோம்னா, ஐயோ இப்படி சேர்த்தனே, இப்படி வெளியே வாங்கினே, பொண்ணை சேர்த்தனே போட்டேன். ஆனா அந்த கிருஷ்ண ஆட்சியில் அது வேண்டாத வெறுப்பாயிருமா சொல்லிட்டு அடுத்த வசனம், ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். என்ன சொல்றாரு? அதை எதை அவங்க வாஞ்சித்து விடமாட்டேன்னு சொன்ன வெள்ளியையும் பொன்னையும் அதை அந்நியர் கையிலே கொள்ளையாக இந்த அந்தி கிருஷ்ண ஆட்சியில் இருக்கிறாங்களா அவங்ககிட்ட கொடுத்துருவேன். துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். கவனமா கேட்டுங்க, இது அந்தி கிருஷ்ண ஆட்சியில் நடக்கிறது. காதுல கழுத்துல போட்டு ஆடம்பரமா வாழலாம்னா ஆண்டவருடைய நாளில போக முடியாதுங்க. அந்தி கிருஷ்ண ஆட்சி தான். சரி, வசனத்துக்கு வருவோம். எங்க ஆடம்பரமா எங்க வாழணும்னு நினைக்கிறீங்க? எளிமையா வாழ்றது பாருங்க. சரி, ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அது யாரு? லூசிஃபர். அவனுக்கு பேர் லூசிஃபர் இங்கிலீஷ்ல. இப்ப 11ஆம் வசனத்தை படிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. இப்போ சாத்தானுடைய படுக்கைன்னா புழுக்கள், போர்வை என்ன, பெட்ஷீட் என்ன, பூச்சி. அவ்வளவுதான். இருக்கும், அதுதான் பெட்டு. மேல பூச்சியா ஓடும், மூக்குள்ள போய் கண்ணுக்குள்ள வரும், வாயில போய் மூக்குல வரும். இதுதான் அவனுடைய போர்வை. ஏன் இந்த மாதிரி? உன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்துக்கு போச்சு. உன் ஆடம்பரம் தான்பா அவனை பாதாளத்துக்கு கொண்டு போச்சு. ஆடம்பரம் தான் பாதாளத்துக்கு கொண்டு போச்சு. ஏங்க, நான் நகை மட்டும் சொல்லலைங்க, ட்ரெஸ்ஸிங்லேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். ஜெயலலிதா இருந்தாங்க ஒரு காலத்தில், பயங்கரமாக பொண்ணுலாம் போட்டு அலங்கரிச்சாங்க. ஆனால் அவங்க தோற்று போனோடனே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சிம்பிளாக ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு மரியாதை இல்லாமல போச்சு, மரியாதை இல்லாமல போச்சு. அவங்க எக்ஸ்-சிஎம் மரியாதை இருக்கத்தான் செஞ்சு. சிம்பிளாக வாழ்றதுனால தேவன் மகிமைப்படுவார். உலகம் நம்மளை பெருசா மதிக்கல, பரவாயில்ல, ஆனால் தேவன் சந்தோஷப்படுவார். நம்ம அதையும் இதையும் போட்டு ஆடம்பரமாக வாழ்வோமானால் சாத்தானுக்குரியவங்களா இருப்போம். அங்க எங்க போய் சேருவோம்னு பாருங்க. இப்ப எங்க போய் சேரும்? அது அவனுடைய கேரக்டர். வாசிங்க இப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். என் ஜனங்கள் தான், என் ஜனங்கள் தான் அறிவு, தேவனை குறித்த அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினினால சோறு கிடையாது, தோய்ந்து போனார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார்னா யாரு? என் ஜனங்களிலே அறிவில்லாத திரளான கூட்டத்தால் தாகத்தால் வறண்டு போயிட்டாங்க. எங்க? சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. எங்க? பாதாளத்துல. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். எதற்குள்ள போனாங்க? பாதாளத்துக்குள்ள இறங்கி போனாங்களாம். அவங்க மகிமை, அவங்க ஆடம்பரம், திரள் கூட்டம்.
அவைகளிலே களி கூறுகிறவர்கள் உள்ள போயிட்டாங்க, ஆடம்பரத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேறப்பட்ட வஸ்திரம் அனுதினமும் சம்பிரமமாய், சம்பிரமமாய்னா ஆடம்பரமாய் வாழ்ந்தான். அவனுக்கு துட்டு இருக்குது, கடன் வாங்கி வாங்கலையே, துட்டு இருக்குது அதனால செஞ்சு போறான். நமக்கு என்ன? அங்க லாசர்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வாசல் படியில் படுத்திருந்தான், பருக்களால் நிறையப்பட்டு அவனுடைய வீட்டிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. லாசருவை ஆபிரகாம் மடியில் தூதர்கள் கொண்டு விட்டாங்க. ஐஸ்வர்யவான அடக்கம் பண்ணாங்க. என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இப்போ பாதாளத்திலே அவன் யாரு? ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிறானா? அங்க தூரத்துல பார்த்தா ஆபிரகாம் மடியிலே லாசர் இருக்கிறான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்ப இங்க கூப்பிடுறான், அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுறேன், லாசருடைய விரல் ஒரு நுனியில ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுக்க சொல்லுங்க, நாக்குல நான் ரொம்ப வேதனைப்படுறேன், அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுறேன் அப்படின்னு கத்துறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். என்ன சொல்றாரு? இவன் வேதனைக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் வசதியை வச்சிருந்த, நன்மைகளை அனுபவித்தாய், எல்லாவற்றையும் அனுபவித்தாய். அதனால்தான் பவுல் சொல்வார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் தகுதியாயிராது. என்னால முடியும், எனக்கு முடியும், ஆனால் தகுதியாயிராது. இப்ப மகனேன்றான், ஆபிரகாம் மகனேன்றான், இவன் அப்பான்றான். விசுவாசிங்க உள்ள போனது காரணம் என்ன தெரியுமா? பூமியில நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ட, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ட. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே விசுவாசிகள் நல்லா சம்பாதிச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏங்க அப்படி செய்யாதீங்க, சிம்பிளா வாழுங்க. எளிமையா வாழ்றது இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர், ஆடம்பரமா வாழ்றது சாத்தானுடைய கேரக்டர். ஆடம்பரமா வாழ்ந்தா முடிவில பாதாளம் தான் போகணும், கடைசியில் நரகத்துக்கு தான் போகணும். என்ன செய்யலாம்? நான் இன்னும் கொஞ்சம் சொல்லவா? அதுல அவன் சொல்றான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, கொஞ்சம் லாசருவை அனுப்பி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அவங்களும் நான் சொன்னதான் சொல்ல போறாங்க. இங்கிருந்து ஒருத்தன் உயிரோடு போய் சொன்னோம்னு கேட்டுக்குவாங்களே, அதுக்கு தான் நான் ஊழியக்காரனை வச்சிருக்கேன், அவங்களுக்கு செவி கொடுக்கறதுனா மரித்தோர் இருந்து ஒருத்தன் போனா கூட செவி கொடுக்க மாட்டான். அங்க கடன் சொல்றாங்க, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டுங்க, நீங்க கொஞ்சம் போய் சொல்லுங்களேன், ஆளை விட்டு சொல்லுங்களேன். இங்க இருக்கும்போது நினைக்க தெரியல, பாதாளத்துல போய் வேதனைப்படுறோம். அருமையானே, இந்த ராத்திரி வேளையில சாத்தான் நம்ம மோசம் போக்குறான், எச்சரிக்கையாயிரு. எப்படி? ஐஸ்வர்யவான ஆகும்படி வைத்து நம்மளை என்ன பண்ணிடுறான்? மோசம் போக்க நினைக்கிறான். ஆகவே நம்ம சாத்தானுடைய அந்த மோசம் போக்குற காரியத்துக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து அவிழ்ந்து விலகி எளிமையா வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? சாத்தான் நம்மளை எந்த விதத்துல மோசம் போக்குறான்? ஐஸ்வர்யவன் ஆக்கி ஆடம்பரமாக்கி இந்த உலகத்துல மோசம் போக்க விரும்புறான். ஆண்டவரே, எனக்கு இந்த ஐஸ்வர்யவான் ஆகணும்னு நான் விரும்பல. வசனம் அப்படிதான் சொல்லுது, ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புறவர்களுக்கு ஐயோ, ஐஸ்வர்யவான்கள் ஆகி உங்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்வார். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். எல்லாரும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், அதை இது வாங்கணும், ஆடம்பரமா இருக்கணும் தாங்க நினைக்கிறாங்க. இல்லை ஆண்டவரே, இல்லை, இயேசுவை போல நான் எளிமையா வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்.
சாத்தான் என் மனசை வஞ்சித்து விடாதபடிக்கு, ஐயோ ஆடம்பரமாக்கி விடாதபடிக்கு, என் மனசை பணக்காரன் ஆக்கிடணும், ஐஸ்வர்யன் ஆக்கிடணும்னு சொல்லி மோசம் போக்கிறாதபடிக்கு என்னை மனப்பூர்வமாக இந்த மாலை வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை போல நான் எளிமையாக வாழ எனக்கு அர்ப்பணிக்கிறேன். சிம்பிளாக வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆபிரகாம் சிம்பிளாக வாழ்ந்தானே, அப்படி என்னதான் இருந்தாலும் இவைகளை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும், ஆனால் அது ஒன்றும் தகுதியாக இராது அப்படின்னு பவுல் சொன்னது போல, வேண்டாண்டவரே, வேண்டாம்ப்பா, என்ன எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்குன்னு வாழ விரும்புகிறோம். ஆகவே உங்களை போல எளிமையாக இருக்க என்ன அர்ப்பணிக்கிறோம். ஆண்டோடு சொல்லுமா, சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சாத்தான் எப்படி மோசம் போக்குறான்? ஐஸ்வர்யவனை ஆகும்படி செய்து தேவனை விட்டு வளர்க்க பார்க்குறான். அந்த நிலைமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. இப்போ ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, மாலை வேலை அப்பா, இந்த வேத பாட வகுப்பு எங்களுக்கு ஆண்டவரை கொண்டு வந்து வார்த்தைகளை கொடுத்து தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருங்கள் தலைப்பின் கீழாக ஆண்டவரை பேசி வருகிற ஒவ்வொரு காரியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் ஆண்டவரே எங்களை எப்படியாக ஐஸ்வர்யவான்களாக ஆக்கி ஆண்டவரே எங்களை மோசம் போக்கும்படி ஆண்டவரை கொண்டு வர எல்லா எண்ணத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் எங்களை விலக்கி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்களே ஐஸ்வர்யவான்கள் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே ஒருபோதும் வராதபடிக்கு, அதற்காக நாங்கள் பிரயாசப்படாதபடிக்கு அப்பா அவைகளுக்கு விலகி ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுது நாங்கள் ஐஸ்வர்யத்தின் மீது அப்பா எண்ணம் போகாதபடிக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை மீது எண்ணம் போகாதபடிக்கு, அதற்குரிய அலங்கரிப்பின் மீது எண்ணம் போகாதபடிக்கு அவைகளுக்கு விலகி ஜீவிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆடம்பரம் சாத்தானுக்குரியது நாங்கள் அறிந்திருக்கிறோமே அப்பா, அப்படிப்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு கர்த்தரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துக்குரிய அந்த எளிமையான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து விட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பூமியில் நாங்கள் ஆண்டவரே அந்நியர்களும் பரதேசம் என்று அறிக்கை செய்து அதற்கு ஏற்றபடி வாழ்ந்து ஆண்டவரே உம்மால் வருகிற மகிமையை தேடுவதற்கு, அதை அடைவதற்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற மகிமையிலும் ஆண்டவரே மனுஷரால் வருகிற மகிமை நாங்கள் ஒருபோதும் தேடாதபடிக்கு, அதை விரும்பாதபடிக்கு ஆண்டவரே நீர் தருகிற மகிமை மீது ஆண்டவரே வாஞ்ச வைத்து வாழ்ந்து விட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றிப்பா ஆண்டவரே. எங்க சபையார் எல்லாருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட எண்ணங்களை தந்து கர்த்தர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட மோசமான காரியத்துக்கு நாங்கள் போகாதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.